ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டில் வளர்கிற தக்காளி செடியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி செடி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நாங்களே எதிர்பார்க்கல. இவ்வளோ பெருசாக தக்காளி செடி வருமா அப்படின்னு. மாடியிலையும் தொட்டியில் வச்சுருக்கோம். இது தரையில் சைடில் வருது இந்த செடி. அது வாட்டுக்கு 5 அடிக்கு மேலே போய்கிட்டே இருக்குது, இன்னும் போய்கிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய், ஏற்கனவே நிறைய அறுவடை பண்ணிட்டோம், இன்னும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் தக்காளி. இந்த தக்காளி நாட்டு தக்காளி மாதிரி தெரியல. நாட்டு தக்காளினா ஒரு கோடு கோடாக போட்டிருக்கும். இது நார்மல் தக்காளி மாதிரி தான் தெரியுது. ஆனால் புளிப்பு நல்லா இருக்குது. கடையில் இதே மாதிரி தான் விற்கிறாங்க, ஆனால் புளிப்பே இல்லை. இந்த தக்காளியில் புளிப்பு 2 தக்காளி போட்டால் கூட போதும் குழம்புல. அவ்வளோ புளிப்பு இருக்குது, நல்லா இருக்குது இந்த தக்காளி. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இந்த தக்காளியில். இந்த வருஷம் எங்களுக்கு எல்லா காய்கறியும் நல்லா தான் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு. இன்னும் இருக்குது. இந்த இதை நான் போன வாரம் எடுத்த வீடியோ. இன்னும் இன்றைக்கி போனேன்னா இன்றைக்கி இவ்வளோ தக்காளி இருக்குது செடியில். அவ்வளோ தக்காளி இருக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னா, இது இதுக்கு அடியில் நிறைய குப்பை தான் இருக்குது. குப்பை நாங்கள் நிறைய போட்டு வச்ச இடத்துல இந்த தக்காளி வந்திருக்கு. அதுலேருந்து வந்த தக்காளி தான். அப்புறம் ஸ்ப்ரே அப்படின்னா, நாங்கள் இந்த வருஷம் எங்கள் தோட்டத்துக்கு இந்த ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம், செடிக்கும் கொடுக்குறோம். இது என்னென்னா, எல்லாமே நம்ம வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே நாங்கள் WDCனா வேஸ்ட் டீகம்போசர், அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா காய்கறியுமே இது ஒரு வாரம் அதுக்குள்ளே போட்டு நாங்கள் மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு அப்புறம் அதை 1:10 ரேஷியோவில் செடிகளுக்கெல்லாம் நாங்கள் மண்ணுக்கும் தொட்டி செடிகளுக்கும் கொடுத்துருவோம். இது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஸ்ப்ரேயும் பண்ணலாம், 1:10 ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ஒரு வாரம் தொட்டிக்கு ஊற்றுனோம்னா ஒரு வாரம் ஸ்ப்ரேயும் பண்ணுவோம். இதுதான் செடிக்கு ஆர்கானிக் மைக்ரோ நியூட்ரியன்ட். இது எல்லா சத்தும் இருக்குது. இப்போ இதில் நம்ம அந்த ரோஸோட எதல், நம்ம வீட்டில் வாழைப்பழத்தொளி, வெங்காயத்தொளி, என்னென்ன காய்கறி வேஸ்ட் இருக்கோ நம்ம அப்படியே நம்ம கொடுத்துடக்கூடாது செடிகளுக்கு. அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். நம்ம இந்த வேஸ்ட் டீகம்போசரில் நல்லா ஒரு வாரம் நாங்கள் நல்லா ஊற வச்சிடும். எந்த பொருளாக இருந்தாலும் இந்த கார்டனிங் வச்சுட்டாலும் இந்த வேஸ்ட் டீகம்போசர் மஸ்ட்டு. இது ஒரு தண்ணியில் பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நாங்கள் வடிகட்டிடுவோம், அப்படியே கொடுக்க மாட்டோம். இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை தான் எல்லா செடிகளுக்கும் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். நல்ல ஒரு எஃபெக்ட். நாங்களே எதிர்பார்க்கல இதில் இவ்வளோ எஃபெக்ட் வரணும். இது ஒரு வேஸ்ட் டீகம்போசர் வச்சுருந்தேன், அது அவ்வளோ எஃபெக்ட் இல்லை. இது கிருஷன் சந்திரன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் உருவாக்குனது நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நிறைய பேர் விவசாயிகள்லாம் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க, நல்லா இருக்குன்னாங்க. சரி நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ரெடி பண்ணி என்னைக்கு இது நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ எல்லா காய்கறியும் அவ்வளோ நல்லா வருது. ஏன்னா அதில் அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கான். அது அதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கார்டனிங் வச்சுருக்கவங்க எல்லோரும் இதை வச்சுருப்பாங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு அதை டீட்டெயில் நான் போடுறேன். இது பாருங்கள், எல்லா செடிகளுக்கு இதெல்லாம் மூடாக்கா நான் இந்த இலை தலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றுறேன். அந்த டப்பா ஒன்று வச்சுருக்கேன் உள்ளே, ஒரு பழைய பாட்டிலில். அதுக்குள்ளே அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் நான் கொடுத்துருவேன். அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த வெயில் காலத்தில் கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. போன வருஷம்லாம் இப்படி இல்லை. போன வருஷம்லாம் வெயில் காலத்தில் கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த வேஸ்ட் டீகம்போசர் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கிது. நாங்கள் எல்லாத்தையுமே இதில் போடுவோம். கடலை புண்ணாக்கியும் இந்த வேஸ்ட் டீகம்போசரில் தான் நாங்கள் ஊற வைப்போம். இந்த ஆட்டுப்புழுக்க இருக்குது, அதையும் அதில் தான் டிப் பண்ணுவோம். எல்லாமே இதில் தான். இதுதான் பேசிக்கு. கார்டனிங் வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி, செலவே இல்லை. ஒரு பாட்டில் 150 ரூபா தான். ஒன்று வாங்கினீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அது யூஸ் பண்ணலாங்கிறாங்க. அது மதர் கல்ச்சர் தான் அவங்க தராங்க. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். பாருங்கள் எங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது எல்லா செடிகளுக்கும் நாங்கள் இப்படி தான் கொடுக்குறோம். ஸோ அங்கிட்டு நான் ரோஸும் வச்சுருக்கேன், இங்கிட்டு காய்கறியும் வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது எனக்கு. எந்த மிளகாய் செடியும் நிறையா
எனக்கு காய் கொடுத்துட்டே இருக்கு. கொஞ்சம் செடியெல்லாம் கொண்டு போய் கீழே வச்சுருக்கேன் தொட்டியில். இது தர்பூசணி, இது சாப்பிட்டு போட்டு விதையில வந்தது. சரி, ஒரு 2-3 செடி வந்துச்சு. சரி, அதை அப்படியே விடலான்னு விட்டுட்டோம். அது வந்து இப்போ அது ஒரு காயும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கணும் இது எவ்வளோ பெருசாக வருதுங்கிறத நாங்கள் பார்க்கணும். வந்துக்கிட்டு இருக்கு தர்பூசணி. முலாம்பழமும் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அந்த செடியெல்லாம் எப்படி வருது. ஸோ நீங்கள் கார்டனிங் வச்சுருக்கவங்க, மாடித்தோட்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வேஸ்ட்டு டீகம்போசர் மஸ்ட்டு. இது ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் மீன் அமிலமும் நல்லது தான். சில பேர் வந்து இதெல்லாம் குப்பை அந்த வேஸ்ட்டு குப்பையெல்லாம் போட்டு எல்லாம் மூடி வச்சுருக்கோம். அதில் இந்த வேஸ்ட் பாருங்கள், தக்காளி செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வெயில் காலத்துலேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில பேர் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படியெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க மீன் அமிலம் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் டீகம்போசரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா செடிகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். செடி நல்லா வெயில் காலத்துலையும் நல்லா. இது சப்போட்டா மரம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த சப்போட்டா மரத்துக்கு கூட நாங்கள் ஊற்றுறோம் பாருங்கள். வாரம் ஒரு மக்கு இது கொடுத்துருவோம். ஒரு வாரம் ஊற்றுனோம்னா ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். காய் பாருங்கள், இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா காய் வந்துடும். ஸோ ஆர்கானிக்காக இருக்குது. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். அந்த வேஸ்ட் டீகம்போசர் எப்படி ரெடி பண்ணுறது, அது எந்த ப்ராடக்ட்டு எல்லாமே நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், தக்காளி இதுதான் அந்த வேஸ்ட் டீகம்போசரை. இதை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தட்டக்காய் கூட எவ்வளோ காய் இருக்குன்னு. இது இப்போ நேற்று அறுவடை பண்ணேன் நான். நல்லா நீளமாக இருக்குது. போன தடவை கூட இவ்வளோ பெருசு வரல. இந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. கொத்தாக வருது. நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணலாம், செடிகளுக்கும் கொடுக்கலாம். இது ஒன்று இருந்தால் போதும். நம்ம வந்து ஆர்கானிக்காக அந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் வேறு எதுவும் வாங்க தேவையில்லை உங்களுக்கு கார்டனிங்கில். பாருங்கள், ஒரு 4-5